கொண்டு வந்து நாடகம் வச்சாங்க. நாடகம் பண்ண ஆடிது மாமா மனைவி சொல்றா, மாமா ஸ்ரீவள்ளி நாடகம் பண்ற வந்து நாடகம் அடிக்குதுன்னா நாடகம் பார்க்க போறோம் மாமா, நாடகம் பார்க்க போறோம் மாமான்னு கத்துறா. நீ சொல்லுவார்த்தை உண்மைதானமா? மன்னரை சந்தித்தால் வேலை செய்து கொண்டு நல்லவர்கள் யார் இந்தியாவை கண்டுபிடி அவனை கடமையம்மா. ஒன்று நடந்தது ஒன்று என் மகனே இருக்கிறது. மகனே என்னுடைய எண்ணம் யார்? ஒரு நாட்டில் இவருக்கு தமிழ்நாட்டில் கலக்கத்தை பின்பற்றக்கூடியவர். அவரால் தெரியாதுமா. நல்லவனா நேர்மையானவனா மனவேதனை யாருக்கு சொல்வதற்கு யாரப்பா ஏன் நடக்க வேண்டும்? நீங்கள் அழக்கூடாது. நான் இல்லை என்றால் இந்த நாடு நாடாக இருக்குமா அல்லது அரண்மனை விளக்கு எரியுமா? மகன் ஒப்பந்த மகன் நாட்டு அலுவல் என்று மனப்பாட்டு கருகின்றேன். போய்விட்டானே வந்து விட்டான். உள்ளவரை நான் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். என் மகத்தை தவிர்க்காக அனுமதி கொண்டிருக்கிறார். ஒரு அரை மணிக்கு வந்த படித்திருக்கின்றேன். பல பட்டங்களை பெற்றிருக்கிறேன். எங்கு தேடி சென்று வேலை கிடைக்கலை பண்ணா என் மகத்தை தவறை மறந்து நாட்டுக்கு வந்திருக்கின்றாய் வேலை தேடி. அப்படி என்றால் நீ நல்லவன், நேர்மையானவன், உத்தமன், தட்டு பாராட்டி பதவி முடிக்கிறேன். பதவி 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 அரண்மனையில் பதவி காலியிடம் பண்ணா அனுப்பி இவரை பார்த்தால் நல்ல தெரியுது. அது மட்டும் கிடையாதுப்பா, இவரை படித்தரப்பா. இவருக்கு ஏதாவது பதவி கிடைத்தா நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்வாரப்பா. பிரகாரம் இவருக்கு மேய்ச்சல் பணி கொடுக்கின்றேன். பணம் கொண்டு வந்து நாட்டு ஒரு குறையில்லாமல் நாட்டு பணம் கண்காணிக்க வேண்டும். நாட்டு குறை என்றால் எனக்கு சன்னது ஆகட்டும். இப்போதே நகர சென்று நாட்டு கோயில் சோதனை ஆகட்டும். கரைச்சல்வனுக்கு மைக்காப்பதை கொடுத்து சமைத்து வேறு உடைக்கின்றாயே நன்றா புரிந்து கொண்டு வர வர ஒரு போக்கு சிறு கிடையாது, நகரம் சிறு கிடையாது, இது விடுதலை சிறு கிடையாது. பத்தரகாலம் இருக்க வேண்டிய அரசாங்கத்தை கரைச்சல் ஒப்படைக்க போய்விடும். முதல்ல நல்லவனே கிடையாது. நன்றி எத்தவரே, நன்றி மறந்தவரே, நன்றி பாம்பே, கருணாகவே தாக்கி விட்டாயே. மகனோடு மகனோடு சேர்ந்து வாய்விடும் கச்சா தாக்கி விட்டாங்க. எந்த ஒரு நாள் என் மகனோடு ஐம்பது நீயா போய் பார்த்து நான் சுடுகாட்டுல யாரும் குடும்ப மாட்டோம். ஏண்டா வரவெல்லாம் என் கையாலே சாவன் பாவிக்க போகடா தள்ளுங்க. இல்லைன்னா பணத்தின் மீது ஆசை உங்களுக்கு வந்து விட்டது. பணத்தின் மீது ஆசை சாப்பிடுங்க. ஏன் தருவாங்க?
அப்பா நீ அடிச்சு எனக்கு புரியுது விக்கிற விலைவாசிக்கு 5010 மாடு கேக்குறேன் 200 கிலோ கொஞ்சம் கேள்விப்பட்டோம் இல்ல வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாடா தக்காளி 20 ரூபாய் ஒரு கிலோ விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகாது சொல்லுங்க பத்தாது ஆளு 5 லட்சம்டா சொன்னாரு செத்து பங்காளி செத்தானா பங்காளியா அப்ப இவன் செத்துட்டானா ஐயோ உனக்கு எப்படிடா ஏமா வந்த சாயங்காலம் வரும்பொழுது ஓனர் 500 ரூபாய் 2 மணி ஒயின் ஷாப்பு போய் ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கிட்டு வந்தோம் கட்டிக்கு தான் நான் சாப்பிட்டேன் 1.5 கோட்டர் சாப்பிட்டா பாரு என் மகாலி உனக்கு எப்படிடா ஏமா வந்த மகாலி பசி தாக்க மாட்டேடா காலைல போய் நாஸ்டம் பண்ணுவான் சொல்லிட்டு போனா 4 இட்லி ஒரு வடை தான் சாப்பிட்டேன் இவன் 4 இட்லி ஒரு வடை 2 செட்டு பூரி சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்டு துட்டு கொடுக்கணும் துட்டு இல்லைன்றான் அந்த ஹோட்டலு கடைக்காரட்ட போயிட்டு கடன் சொல்லிட்டு வந்தேன் மகாலி இதை மூடி மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாதான்னு சொல்லிட்டா நான் யாருக்கிட்டுமே சொல்லலடா உனக்கு எப்படிடா ஏமா வந்த மகாலி போயிட்டியாடா என்ன விட்டு போயிட்டியாடா பங்காளி பங்காளி என்ன உனக்கு செவிட்டு மிஷின் வைக்கணுமா பங்காளி என்ன விட்டுட்டு போயிட்டேடா 2 பேருக்கு நேரம் நல்லா இருக்குது சொல்லிட்டு தங்க லாட்டரி சீட்டு வாங்கின ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு 100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அந்த தங்க லாட்டரி சீட்டு அடிச்சது பாருங்க 1 கோடி ரூபாய் பாருங்க பணம்னா போன கூட வாய் திறக்கணும் வாங்க ஏண்டா அவன் தான் செத்துட்டானா அவன் பார்த்து உட்காந்து வாலி பங்காளியா செத்து போட்டு வந்தாங்க ஏண்டா பணம்னா போன கூட வாய் திறக்கணும் ஆமா பணம் இருந்தது எம் கோபால் போச்சு கோபால் மீது போச்சுடா ஒரே ஒரு எழுத்துல தலையெழுத்தே மாத்திட்டு போச்சு இன்சுல் மார்ச்சி மொத்தமா கட்டு போச்சு போனது போகட்டும் பேராசை பேசுவதற்கு நேரம் கிடையாது இளவரசி எங்க போயிருக்கா யாரை சந்திக்கிறோம் இளவரசியா தங்கை உரைத்த பிரகாரம் மன்னரை சந்தித்தேன் மன்னிப்பும் கேட்டேன் எனது மனோ தத்துவத்தை பாராட்டி இந்நாட்டு உணவுக்கு பதவி கொடுத்துள்ளார் இப்போதே நாட்டு மன சந்திக்க வேண்டும் குறைகளை போக்க வேண்டும் சொல்கின்றேன் மன்னர் பதவி வழங்கிய போது இந்நாட்டு இளவரசி மாந்தோப்பிட்டு யாராவது புறப்படுகின்றேன் மாந்தோப்பிற்கு மனத்தால் அவர்தான் மணக்க வேண்டும் அப்பா நானும் மாதப்பன் செல்லுகிறேன் என்று காய்ச்சாடி கரைச்சல் விடுக்கு அவருக்கு புரிந்ததா புரியவில்லை என்று ஒன்றுமே தெரியவில்லை அவர் வருகின்ற இருக்கும் இந்த இருக்கலாம் வந்துட்டீங்களா நீங்களா ஆமா நாட்டு மக்களுக்கு நல்லது தேவடி நீங்க இந்த மாதத்துக்கு எதுக்காக வந்தீங்க
எங்க மாந்தோப்புல மாங்காய் பிச்சு வச்சுக்கிட்டு பாத்துட்டீங்களா வந்தேன். பாத்துட்டீங்களா போயிட்டு வாங்க அப்ப மொத்தம் பூ வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து வேற எதுக்கு அதுக்கு அடி வேற எதுக்கு வந்தீங்க செல்லும் செல்லமா எப்போது வந்து பார்த்தேனோ பாத்துருக்கிறோம் அன்று இன்று வந்து இன்று வரை மனசு மனசு ஐயோ அடிக்கடி பாய் முண்டை இங்க தளபதியே நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லைங்க சொல்லு வார்த்தை ஒண்ணு புரியல அதெல்லாம் இதைத்தான் சொல்லிக்கிறீங்க யாருக்கு தான் நான் சொல்ல வார்த்தை புரியும் புரியபடி சொன்னா புரியும் ஒருவேளை நான் காங்காங் பூங்காங் சீங்காங் சொல்லிக்கிறேன் யாருக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் செல்லோ செல்லமா வானம் தூங்கி விட்ட போது தவறு விழுந்த தகவல் ஏன் இந்த மௌனம் இயக்கம் நான் சொல்ல வார்த்தையை சொல்லுங்க வாயன் பின்னா எங்கன்னு கேட்ட ஒரு ஏகல அந்த வட்ட மாதிரியா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் பதில் வேற எதுக்கு செல்லமா ராஜாத்தி என்ன கலைச்செல்வி என்ன உன்னை தாண்டி பாப்பா சொல்லுங்க மாமான்னு சொல்லு மாமாவா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க சொல்லு முடியாதுங்க உண்மையாக ஆமா கல்ல நீங்கள் யார் காலால் எடுக்கிற வெளியே கருத்தால் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தளபதி என்னுடைய தந்தைக்கு தெரிந்தா உங்களுக்கு ஆபத்து உன்னுடைய பதவிக்கு ஆபத்து இங்கிருந்து ஓடி போய் விடுங்க போக வேண்டுமா ஆமா போவதற்காக வெள்ளை புள்ளிமானே வேற எதற்காக எனக்கு தேவை நீ நானா வர முடியும் செல்லமா இத பாருங்க நான் யார் தெரியுமா விண்ணிலே தழக்கூடிய வெண்ணிலா நீங்கள் யார் மண்ணிலே மது வைக்கக்கூடிய ஒரு நாய் ஒரு நாயகப்படுது ஒரு தேங்க பார்த்தா என்ன செய்ய முடியும் உருடிதான் செல்ல முடியும் அது உடித்து ருசியா பார்க்க முடியும் ஒரு தேங்காய் கொண்டு வந்து இங்க வை வச்சா நான் மூச்சு விட்டாலே டமால் அப்படியா இத பாருங்க ஒரு பெண்ணை பார்த்தா தாயாக தகையாக இருக்கணும் அதை விட்டு விட்டு இப்படி காரணம் இருக்கலாமா நாட்டில் உள்ள பெருங்க தாயா தமிழக நாட்டு கொண்டாட்டா யாரு உனக்கு நோட்டு இருப்பாங்க யாரும் கிடையாது யாரா அவன் பச்சை பச்சை மாட்ட ஓடியாடுறான் யாரா ஏண்டா நீ யாரா இந்த நாட்டோட தளபதி அவளை யார் பட்டாச்சி இளவரசி அவளோட இருக்கலாமா இந்த மற்ற மன்னருக்கு தெரிந்தால் உன் படைக்கு ஆபத்து ஏன் உயிருக்கு ஆபத்து நான் சொல்லுங்க போகணுமா போயா போ போ உம்மள ஜெயம் பட சதாவானிய ஆமா போறேன் ஆனா விட மாட்டேன் விட மாட்டியா மறுபடி பாப்பா வராத போ வரேன் துடியாக தான் நீங்க வந்திருக்கீங்களே புரியவில்லைங்க ஒன்று புரியலையா இத பாருங்க நான் எப்பொழுது அருள்மொழி பார்த்தேனோ அப்பொழுது உங்க திருமண சந்திர ஆசைப்பட்டுட்டீங்க எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் இரக்கம் இல்லாதவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இங்கு வந்த இவன் பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணீரை வரவழைப்பது உங்கள் காட்டும் அன்பு என்பது எம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது யாருக்காக ஆமாங்க எனக்கு ஒரு கடமை காத்து அப்படியா நடந்து சொல்லிக் கொண்டு ஆகட்டுங்க கடவுள் கொடுத்தல எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்க போறது ஒரு சில காலம் தான். அப்படி இருக்கும்போது இந்த வேதமொழி நாட்டிலே ஒரு பகுதி இந்த காரகத்திலே விறகு வெட்டக்கூடிய முருகன் நான் தாங்க. ஆனால் எனக்கு சொந்தம் சொல்லிக்கொள்ள யாருமே கிடையாது. தாய்களும் பார்த்தாங்க பணிவில் இருக்கிறே ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்றான்னு சொன்னாங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. ஒரே மாசம் தான் இருந்தான், ஓடி போயிட்டான். ரெண்டாவது ஒரு ஃப்ரெண்டை போயிட்டான். மூணாவது தடவை ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணேன். திருவண்ணாமலை பக்கத்துல மங்கலம் என்ற கிராமத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நல்ல முறையில வாழ்ந்துட்டு வந்தார், நல்லா தான் இருந்தார். எங்க ஊர்ல சித்திரை மாதம்
செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு திருவிழா செய்து கூழ் ஊற்றி திருவிழா செய்தாங்க. இந்த ஸ்ரீவள்ளி நாடகத்தை கொண்டு வந்து நாடகம் வச்சாங்க. நாடகம் ஆடிது. மாமா எங்க மனைவி சொல்றா, மாமா ஸ்ரீவள்ளி நாடகம் பண்ற வந்து நாடகம் அடிக்குதுன்னா நாடகம் பார்க்க போற மாமா, நாடகம் பார்க்க போற மாமான்னு கத்துறா. அடிப்பாடி நீங்களும் பாடி என்ன வர கூப்பிடுறான். அம்மா என்னால வர முடியாது, நமக்கு வேற ஓட்டினாதான் பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நீ மட்டும் போய் வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். என்ன இது ஆச்சரியம், என்ன இது ஆச்சரியமா உள்ளது. ஐயோ பாவம், ஏதோ ஒரு பெண்ணானவள் தரவில கோரத்தோடு அழுது கொண்டு சென்று கொண்டிருக்காங்க. சரி சரி, அந்த பெண்ணு யாராக இருக்கும், சரி பின்தொடர்ந்து போய் பார்க்கலாமே. பாரு ஐயோ பாவம், அந்த பெண்ணு யார் என்று பார்க்கலாம் என்று பார்த்தால் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். சரி குறுக்குடைய சென்று அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். வா போவாதமா, நில்லுமா, வரமா. என் காதலை பிரிந்து ஒருபோதும் என்னால் உயிர் வர முடியாது. இப்போதே திரிமலை மீது ஏறி மாற்றிக் கொள்கிறார். நீ யார், நீ எந்த நாட்டில் சென்றவள், உன்னுடைய பெயர் என்ன, யாரால் இந்த நிலைமைக்கு ஆளானது? ஐயா இந்த பாதைக்கு இதற்காக காப்பாற்ற வேண்டும் ஐயா. சாவ பிறந்தவள் அல்ல, என்ன சொல்றீங்க, நீ வாழ பிறந்தவள். வாழ பிறந்தவள். ஆமாம் ஐயா, என் வாழ்க்கையில் என்ன இருந்தது, நான் இதற்காக இங்கே சாக என் வாழ்க்கையை கண்ணீர் எடுத்து சொல்லிடுவாரு. அம்மா இந்த நேரத்துல வேற வேண்டி போயிட்டு வரணும். எனக்கு சொந்தம் சொல்லிக்கொள்ள யாருமே கிடையாது. அம்மா இந்த விளக்கில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாருமே இல்லை ஐயா. இருந்தது ஒரே ஒரு அண்ணன், பிரித்து வந்துவிட்டு எந்த வாழ்க்கைக்கு ஒருவர் உங்களுடனே ஆனா ஒன்று எங்கோ இருந்தாலும் ஒரு நாள் உன்னுடைய காதல் கண்டிப்பாக வந்து சேருவான். அதுவரையில் நான் உன்னை என் போறேன். அப்படியே உணவருக்கு விட்டு பிறகு பேசலாம். வாங்கி செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்துவிட்டேன் என்று கொடி அவர்கள் செய்த சூட்டினார். இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். என்னுடைய காதலியை பிரிந்து என் பெற்றெடுத்த தாய் தந்தையை பிரிந்து இந்த காலகத்தில் என் தனிமையில் வாழும் நிலைமை ஆகிவிட்டது. அம்மா, இந்த உலகத்தில் நான் இருப்பதை விட இறப்பது ஆண்டவா ஆக முடியவில்லையே. நான் இருக்கின்றேன். ஒரு மானாவதி வரீங்களா, ஒரு மால்வாடி வரீங்களா, ஒரு பள்ளிவட்டம் வரீங்களா, பாய் எல்லா இடங்களும் குடிச்சிட்டு விழுந்து கிடைக்கிறாங்க. கடைசி ஐயா யாரு பாடி யாரோ உயிர் போகும் தருவாயில் எனக்கு தண்ணீருடைய உயிரிகள் காப்பாற்ற. ஆமாம், நீங்கள் யாரையா? இந்த காலத்துல விறகு வெட்டக்கூடிய என் சொந்தமா முருகன் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, இங்க வந்து வயது கீழே வந்து இருக்கு. நீ யாரு, எந்த வேதபுரி நாட்டை சேர்ந்தவன். வேதபுரி நாட்டை சேர்ந்தவன். பெயர் கலையரசன். கலையரசன். செய்யாத ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்று கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இன்னைக்கு நான் ஆளாகிவிட்டார். பசி கொடுமை தாங்க முடியவில்லை. சற்று ஏதாவது எனக்கு உணவு கிடைக்குமா? உணவுதானே அறியாமல் இருக்கு, வயதான சாப்பிடுவோம். சென்றாரு, பசியோடு இருப்பாரு. உடனே தயார் செய்து விட்டேன். இன்னும் வரவில்லையே. அப்பா அப்பா, பசி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. சாப்பாடு
படிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட வீட்டுக்கு வருவீங்க பார்த்தா எங்கதான் போயிருந்தீங்க நீங்க? அம்மா காலையில போறோமா சென்றீங்க ஒரு வழியில பார்த்தா மனித வீடு கிடக்குறான். தண்ணி விடுறான். பிறகு தண்ணி கொடுத்தா தாகத்தை தாகத்தை தீர்த்தீங்க. பிறகு ஏண்டு ஐயா காப்பாத்துட்டீங்க வசதிங்க அப்படின்னா நீங்க என்னப்பா செய்தீங்க? சாப்பாடு கொடுத்து அவரை திருமணம் உட்கார வச்சு அப்படியே அப்பா அப்படி இல்ல பார்க்கலப்பா. நீ இருக்க நிலைமை என்ன இப்போ எப்படி இருக்கிற நீ அப்படி இருக்கும் போது நீ அவனை பார்க்கணும். அப்பா தவறாக புரிந்து கொள்ளாதீங்கப்பா. ஐயோ பாவம் கழகத்தில் மழைக்கடையில இருந்திருக்காரு. அவருக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்தீங்க. பிறகு பசி பசி என்று பசி கொடுமையால் துணித்தவர் அவருக்கு உணவளித்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நல்லவர் தானா யார் என்று பார்க்கணும்னு சொன்னேன். அழைக்கிட்டு வாங்க பார்க்க. ஏழை கொடுத்து நாடி வந்தேன். ஆமா எனக்கு வயிறார உணவு கொடுத்தீர்கள். சாப்பாடு போட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ஆகட்டம்பா இந்த காரகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்களா? தம்பி நான் மட்டும் இல்ல இந்த காரகத்துல என் கூட என் மகன் ஒருவன் இருக்கிறான். ஒரு அற்புத மகனை நான் பார்க்க வேண்டும். வந்தோமா சாப்பிட்டோமா வழி பார்த்து போகாம ஏன் மகன் நீயும் போக போற? ஐயா மனிதனாக பிறந்து விட்டால் மண்ணில் வாழ்வது பல காலம் கிடையாது. நாம் எல்லோருமே ஒரு சில காலம் தான். நம்பிக்கை துரோகம், அண்ணன் தம்பி துரோகம், கூட்டும் கூட்டாளி துரோகம், திருடி பொய் குடி இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மூலையில உணர வாய்ந்து காட்டாது. பல காலம் கெட்டவனாக வாழ்வதை விட சில காலம் நல்லவனாக வாழ்ந்தால் அதுவே சொர்க்கம். தர்மம் என்பது பணத்தால் அல்ல, உண்ணும் உணவால் அல்ல, தாரியத்தால் அல்ல. நான் போக வழியிலே ஒரு கல்முள் இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு தர்மம். தர்மம் தலை காக்கும். நான் ஒரு தர்மத்தின் தலைவன். ஒரு பொழுது தவறானவன் அல்ல. என் மகனை பார்த்து ஒரு நன்றி வார்த்தை எடுத்து உரைத்து விட்டு என்னுடைய இல்லத்துக்கு நான் செல்கின்றேன். அதுதான் என் வாழ்வில் ஒன்று. அந்த தண்ணி கொண்டு வரலான்னு போனோமா? ஆமா சொன்னா ஐயா வயிறார பசி செய்யாத ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டு கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இன்னைக்கு நான் ஆளாகிறேன். ஐயா நான் யாருக்கு போகவே வராது. சொல்லுப்பா. இளவரசனுடைய பெயர் கலையரசன். கலையரசன் மூவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காரகத்தில் ஏதோ ஒரு பெண்ணில் ஒரு குழுவத்தை கட்டுறது. அண்ணா அண்ணா என்னோட கட்டுக்கு ஆபத்து வந்ததண்ணா. ஆகல்தான் இந்த காலத்துக்கு தேடி வந்துட்டா. காலம் செய்த கோலத்தினால் உனக்கு ஏற்பட்ட நிலைமையில் பார்த்தாயா? கண் கலங்க வேண்டாம். நான் இருக்கும் பொழுது ஒரு பொழுது கவலை தரக்கூடாது. அவங்க யார் இருந்தா? யார் அவங்க? என் உயிர் காதலி. அப்படியா? அண்ணியா? அண்ணி உன் மத கால கஞ்சி. சரிங்களா அண்ணி? என்ன மனதார வாத்தி அண்ணி? இருப்பான் தலைச்செல்வன் பிறந்த நாள் துரோகத்தை செய்யாதவனான். உடைய தன்மைக்கு நான் துரோகத்தை செய்வேனா? அரண்மனையில் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. தாலி கட்டும் நேரத்தில் எதற்காக அது கொடியவன் ஓடி வர வேண்டும்? கற்பை கிடைத்து விட்டால் என்று எதற்காக வீண்படி சுமத்த வேண்டும்? உண்மைதானண்ணா? விடக்கூடாது அந்த கொடியவனை. ஆமாண்ணா. படிப்படி வாங்க வேண்டும். இருந்தாலும் இந்த அதிகாலை நிறுத்தி உடைய தங்கச்சி மற்றும் தீர்வு உலகத்தும் இதுவே எங்கள் ஆரம்பிஸ்ரீ வள்ளி நாடகம் என்று நீதி ஏற்பட்ட